வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முடிவுக்கு வந்த 10 ஆண்டு கால ஆட்சி அமைக்கும் ராகுல் காந்தி, அதாவது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக, தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு கொடுத்தாலும் மீண்டும் ஆட்சி அமைத்து விட முடியாது. சிவசேனாவின் சிண்டே கட்சியோ அல்லது லோக் ஜனசக்தி கட்சியோ ஆதரவு கொடுக்க வேண்டும். குறைந்தது 4 கட்சிகள் ஆதரவு தந்தால் ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற நிலையும் ஏற்பட்டு இருக்கு. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி பாஜக 240 இடங்களில் வென்றிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 99 இடங்களில் வென்றிருக்காங்க. சமாஜ்வாதி கட்சி 37 இடங்களில் வென்றிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் 29 இடங்களிலும், திமுக 22 இடங்களிலும், தெலுங்கு தேசம் 16 இடங்களிலும், ஐக்கிய ஜனதா தளம் 12 இடங்களிலும், சிவசேனா உத்தரவ் தாக்கரே அணி 9 இடங்களிலும், என்சிபி சரத்பவார் அணி 8 இடங்களிலும், சிவசேனா சிண்டே அணி 7 இடங்களிலும், லோக் ஜனசக்தி 5 இடங்களிலும் வெற்றி பெற்று இருக்காங்க. இதுபோக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4 இடங்களிலும், ராஷ்டிரிய ஜனதா தளம் 4 இடங்களிலும், இஎஸ்ஆர்சிபி 4 இடங்களிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 3 இடங்களிலும், ஆம் ஆத்மி 3 இடங்களிலும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 3 இடங்களிலும், ஜனசேனா 2 இடங்களிலும், சிபிஐ எம்எல்ஏ கட்சி 2 இடங்களிலும், மதசார்பற்ற ஜனதா தளம் 2 இடங்களிலும், விசிக 2 இடத்திலும், சிபிஐ கட்சி 2 இடங்களிலும், ராஷ்டிரிய லோக் தால் 2 இடங்களிலும், ஜம்மு காஷ்மீர் நேஷனல் காங்கிரஸ் 2 இடங்களிலும் வெற்றி பெற்று இருக்காங்க. இது தவிர யூபிபிஎல், அஸ்ஸாம்கான பரிஷத், இந்துஸ்துவானி ஆவாரம் மோர்ச்சா, கேரளா காங்கிரஸ், ஆர்எஸ்பி, என்சிபி, விடிஓபிபி கட்சி, ஜிம்சே சிரோமணி அகாலி தளம், ஆர்எல்டிபி, பாரத ஆதிவாசி கட்சி, சிக்கிம் கிரத்திரு மோர்ச்சா, மதிமுக, அசத் சமாஜ்வாதி, ஏஐஎம்ஐஎம் போன்ற கட்சிகள் தலா ஒரு இடங்களில் வெற்றி பெற்று இருக்காங்க. இது தவிர 7 சுயேட்சைகளும் வெற்றி பெற்று இருக்காங்க. இதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜகவிற்கு தனிப்பெரும்பான்மையும் இல்லை. அதே நேரம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழு மெஜாரிட்டி இருக்கு. கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் எளிதாக ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கு. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் 16 இடங்களிலும், நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு கொடுத்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவர்களில் இருவரின் ஆதரவை தாண்டி சிவசேனாவின் சிண்டே கட்சி 7 இடங்களிலும் அல்லது லோக் ஜனசக்தி கட்சி 5 இடங்களில் ஆதரவு கொடுக்க வேண்டும். அதாவது குறைந்தது 4 கட்சிகளின் ஆதரவு பாஜகவிற்கு தேவைப்படும். அப்போதுதான் 272 இடங்களை கடந்து சுமூகமாக ஆட்சி அமைக்க முடியும். தற்போதைய நிலையில் இந்தியா கூட்டணி ஏதாவது பெரிய ஆஃபர் கொடுத்து நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவை இழக்க முயற்சி கூடும் என்பதால் பெரும் பரபரப்பும் எழுந்து இருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.